உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நேற்று 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் பரப்புரை பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. ராமநாதபுரத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கூட்டம் தொடங்கிய நிலையில் அனைத்து திமுக நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ள திமுக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் மக்களவை தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. இரண்டாவது நாளாக நேற்று ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கோவை, கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் அரக்கோணம் தொகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி, ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய உதயநிதி, ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வை நுழைய விடவில்லை என பாராட்டு தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ்த்தாயும் முக்கியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமே அரசு நிகழ்ச்சி இல்ல, அனைத்து கழக நிகழ்ச்சியிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்க போறோம். மொழி உரிமை, நிதி உரிமையை பாஜக மீறுவதாகவும் பாஜகவின் மத அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது எனவும் குறிப்பிட்டார். மதத்தை வச்சு அரசியல் பண்ண முயற்சிக்கிறாங்க, அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் துணை போக மாட்டாங்க. இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒன்றிய பாஜக அரசுடைய கனவு என்றென்றும் பலிக்கிறது. கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், ஒரு நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர திட்டமிடும் பாஜக வருங்காலத்தில் ஒரு மதம் ஒரே மொழி என்றும் கொண்டு வர முயற்சிக்கும் என தெரிவித்தார். திருச்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக பொருளாளர் TR பாலு, தமிழ்நாட்டின் மூலம் 8 லட்சம் கோடி ரூபாயை வருவாயாக பெற்ற மத்திய அரசு அதில் நமக்கு வெறும் 1.5 லட்சம் கோடி ரூபாயை மட்டுமே திருப்பி வழங்கியுள்ளதாக சாடினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீது தவறில்லை எனவும் அவர் நல்ல மனிதர் எனவும் TR பாலு கூறினார். எல் முருகன் தம்பி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். என்ன அண்ணன் பாரு, நானும் தம்பி அவர் அண்ணன் சொல்லத்துக்கு அர்த்தம்லாம் போச்சு, தம்பின்னு சொல்லத்துக்கு அர்த்தம்லாம் போச்சு. அன்னைக்கு அவர் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. நீ இதுக்கு பதில் சொல்லக்கூடாதுயா, அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். நீ இதுக்கு பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது அவர் தான் பதில் சொல்லணும். உள்துறை அமைச்சருடைய துணை அமைச்சர் இருக்காரு, அவர் பதில் சொல்லிருக்காரு, அவர் பதில் சொல்லணும். நீ மீன்வளத்துறையில் இருக்கிறது பதில் சொல்றதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. இல்ல என்ன சார் தப்பு? மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக MP R ராசா, 37,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் கேட்டு வழங்காத மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்றார். நேரு காலத்தில் இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலே அவர் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட. கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மகளிருக்கு 1000 ரூபாய் என்ற தங்களது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட நிலையில் 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் போடுவேன் என்று கூறிய பிரதமர் மோடி கொடுத்து விட்டாரா என கேள்வி எழுப்பினார். இதனிடையே பரப்புரை கூட்டங்களின் வீடியோக்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க இந்தியாவின் தென்முனையில் ஒலிக்க தொடங்கியிருக்கும் இந்த கலக குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.